ஐயோ என்னண்ணா ஆச்சு? காலில் அம்புட்டு ரத்தம் எப்படிண்ணே ஆச்சு? தம்பி என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? என்னத்த பண்ணுவாங்க, அம்மா அப்பாலாட்டு தான். டேய் அப்போ அது ரத்தம் இல்லை, அண்ணனோட அடுத்த கட்ட அரசியல் வாழ்க்கைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வந்திருக்க. அப்போ எம்எல்ஏ கனவு நிறைவேறும் போல இருக்கே. பிள்ளையார் சொல்லி போட்டிருக்குன்னா என்னண்ணே? இருக்கா நம்மளை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா எதுக்கு? தம்பி இந்த ஊருக்கார பிள்ளையே கெடுத்துட்டான், அவங்களால என்ன பண்ண முடியும்? பூரா பயலுகளும் நம்ம கிட்ட தான் வந்து நிற்பாங்க. ஏன்னா இந்த ஊரு பயலுக படிக்காத தற்குறி பயலுக, ஏமாத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எவ்வே வந்தாலும் பார்த்துக்கலாம். டேய் இவங்கெல்லாம் நம்மளை கேள்வி கேட்டு வந்துருவாங்களாடா? வரமாட்டாங்கண்ணே. அப்படியே வந்தாலும் பணத்தை கொடுத்தா பேசாம போயிடுவானுங்க. ஏய் யார் அது புதுசா? அவதான் வளையன் சங்கிலி தங்கச்சி. டேய் அது சின்ன பிள்ளையாச்சாடா, போக்சோ சட்டத்தில் உள்ள போட்டுருவாங்களாடா? இது போக்சோவா? நீ தானே சொன்ன. டேய் இந்த சாதிக்காரங்க இவ்வளோ பேர் இருக்காங்க இந்த ஊரில், இருந்தும் நம்ம ஒத்த வீட்டுக்காரனா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறான்னா ஏன் ஜெயிக்க வைக்கிறான்? அவங்களுக்கு அந்த அளவுக்கு சுய புத்தியும் கிடையாது, படிப்பறிவும் கிடையாது, ஒற்றுமையும் கிடையாது. அவங்க இப்படி இருக்கிற வரைக்கும் நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது. நீ தானே சொன்ன. செஞ்சதை யாரும் தெரிஞ்சதாடா பிரச்சனை. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் செஞ்சிருக்கு. என்னது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் செஞ்சியா? செஞ்சுட்டு டிரைவிங் லைசன்ஸை கையில் வச்சுட்டு தான் வந்திருக்கேன். உனக்கெல்லாம் அறிவு இருக்காடா? லூசு கேள்வி கேட்குறாயா? இவங்க முட்டாளாக இருக்கிற வரைக்கும் தான் பதவி அதிகாரம் நமக்கு, அதுக்கு தான் எவனும் கேள்வி கேட்கக்கூடாது இந்த மாதிரி பண்ணது. டேய் சங்கிலி டே அங்க போகாதடா டே. விட்றா என்ன? கஸ்தூரி அம்மா, கஸ்தூரி. ஐயோ கஸ்தூரி, யாருமா உன இப்படி மாட்டா? கஸ்தூரி அம்மா, கஸ்தூரி தப்புக்கு தண்டனை கொடுக்குற நீதிபதி யாருன்னு சொல்லியாமா? உனக்கு எந்த நிலைமையா கஸ்தூரி? கஸ்தூரி அம்மா, கரையாதா உனக்கு இல்லையா? கஸ்தூரி என்னன்னே முகமெல்லாம் உலகங்கை வச்ச மாதிரியே இருக்குது. இந்த முகர்கட்டையோடையே சங்கிலி கருப்பு கோயிலேருந்து எட்டு வந்த கயிறை என் கையில் கட்டி விட்டுருனே. என்ன வேண்டிக்கிட்ட? கேள்வி கேட்காமையே கட்டியாச்சு. கேள்வி கேட்கணும் தான் வேண்டிக்கிட்டேன். என்ன கேள்வி கேட்கணும்? இப்போ 10வது படிக்கிறேன், அடுத்து 12வது படிச்சு முடிச்சோடனே என்னை எந்த மாப்பிள்ளைக்கு கட்டித்தர மாட்டேன்னு சொல்லி இந்த கயிறை கட்டியிருக்க. அதை முதல்ல மனசில் வச்சுக்கோ. நான் படித்து முடிச்சோடனே உன்னையும் கேள்வி கேட்பேன், இந்த ஊரையும் கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்டு கேட்டு தப்பு செய்யறவனை தண்டிக்கிற போலீஸாக போறேன்னு சொல்லு. தப்புக்கு தண்டனை கொடுக்குற ஜட்ஜாக போறேனே. அண்ணே அண்ணே அண்ணே. என்னம்மா உன்னையெல்லாம் எவன் உள்ள விட்டது? ஐயா உன்னையார் பார்க்க வந்தா சேர்மன் இருக்காரா?
கேட்குற கேள்வியை பாரு, வெளியே போ. சி 3 லட்சம் 20 தெருலைட்டு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இன்னும் ஏன் மாட்டாம இருக்கீங்க? இருட்டிலே படிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க தெருக்கு ஒரு லைட் வந்திருக்கு, அது எங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒழுங்கு மாதிரியா நாளைக்கு மாட்டல நான் பெட்டிஷன் எழுதி போட்டுருவேன். உனக்கு இருக்குடி. நான் இப்போ என்ன செய்ய? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு எனக்கு தோணுற மாதிரி அவனை வெட்டி வீசிரவா? இல்ல, என் தங்கச்சி ஆசைப்படுற மாதிரி என் சாதிக்காரன் அப்புறம் படிக்க வச்சு அதிகாரத்துக்கு வர வச்சு கேள்வி கேட்க வைக்கட்டுமா? இப்ப நீ சொல்லு, நான் நினைச்சதை செய்யணும்னா சிவப்பு பூவை கொடு, என் தங்கச்சி நினைச்சதை செய்யணும்னா மஞ்சள் பூவை கொடு. இங்கே ஏன்டா வர? என்னடா இப்படி பண்ணிட்டீங்களடா? இப்படி பண்ணிட்டீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போ. ஏன் உன் ஜாதிக்காரனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண தெரியாதா? என் வேலைக்காரன் வேணா அனுப்பிடுவோம் கூட. டேய், நீங்கள் எல்லாம் செருப்பில் காசு வச்சா கூட எடுத்துகிட்டு போய் ஓட்டு போகிற ஜாதி தான்டா நீங்கள். உங்களுக்கெல்லாம் ரோசம் வேற வருதா? ரோசம் கேள்வி கேட்பீங்களோ? கணக்கு வேற கேட்பீங்களோ? டேய், உன் தங்கச்சியை பண்ணது சுகத்துக்காக ஒன்றும் பண்ணலை, உன் ஜாதிக்காரனுக்கு சொரணை வந்துடக்கூடாதுன்னு பண்ணது. அப்போ உங்களுக்கு பிரச்சனை என் தங்கச்சி கேள்வி கேட்டதேன். டேய், இந்த நொடியிலிருந்து என் ஜாதிக்காரன் ஒவ்வொருத்தனையும் படிக்க வைக்கதான்டா என்னோட வேலையே. எங்களுக்கு சொரணை வரக்கூடாதுன்னு பண்ணீங்களா? ஒரே ஒரு கேள்வி கேட்டதுக்கு என் தங்கச்சியை சாவடிச்சிட்டீங்க. நீங்க சாக போற ஒவ்வொரு கேள்வியா கேட்க வைக்கிறேன்டா. உன் ஜாதி
உயர்ந்த ஜாதியாக இருந்தாலும் உனக்கான அரசியல் அதிகாரத்தை நமக்கெதுக்கென்று அடுத்தவனிடம் விட்டு கொடுக்கும் பொழுது நீ தாழ்த்தப்பட்டவனே. இன்று இந்த பெண்ணிற்கு ஏற்பட்ட அதே நிலைமைதான் நாம் அனைவருக்கும். விழித்துக்கொள் என் இனமே.